ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனா புட்டிக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குழந்தைங்க ட்ரெஸ்ஸோட நெக் டிசைன். இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ 2 லைன் நான் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் போடுறேன். இப்போ நான் அடுத்த லைன் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு ஸ்டோன் செயினுக்கும் ஒரு ஸ்டிச் போடுங்க. அடுத்தது இந்த டிசைனில் நான் இந்த குந்தன் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இது ட்ரையாங்கிள் ஷேப். இதில் ஏற்கனவே நமக்கு கோல்டன் ஃப்ரேம் இருக்குது. பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததா நாம் இந்த குந்தன் ஸ்டோனை அன்ஈவனாக ஒட்ட போகிறோம். இது கிரீன் கலர் ஸ்டோன். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டணும். இப்போ இது ஃபுல்லாகவுமே நான் ஸ்டோன் ஒட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த ஸ்டோனை சுற்றியும் இந்த மாதிரி நான் ஜர்தோசி போட போகிறேன். அதுக்கு முதல்ல ஜர்தோசியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதோட அளவுக்கு.
இப்போ இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு ஃபுல்லாகவுமே நான் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டேன். அடுத்தது இந்த ஓரத்தில் நான் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் போடுறேன். இந்த டிசைனை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இதை நீங்கள் பேக் நெக்லையும் யூஸ் பண்ணலாம். நான் பீட்ஸ் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் சில்க் த்ரெட் கொடுக்குறேன். இப்போ நம்ம டிசைன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன், குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இத்தனையும் யூஸ் பண்ணி நம்ம நெக் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், போனா பொட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.